ஸோ ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் டிகே பேசிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களுக்காக ஒரு தரமான கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி நம்ம லைவாகவே செக் பண்ண போகிறோம், இதெல்லாம் உண்மையா இல்லை பொய்யான்ட்டு. என்னடா உண்மையா பொய்யான்னு செக் பண்ணுறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, விசிட்டிங் ஓல்டு ஃப்ரீ ஃபயர் யூடியூபர்ஸ் ஐடி, இதுதான் கான்செப்ட்டு. பழைய யூடியூபர்ஸ் எஃப்எஃப் யூடியூபர்ஸோட ஐடியை பேஸ்ட் பண்ணணும், காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு பார்க்கணும். அதை உங்கள்கிட்ட நான் அப்படியே லைவாகவே போட்டு காமிக்கணும். அது ஏன்னா அப்படியே கூகுளுக்கு போகிறோம், யூடியூபர்ஸை தட்டுறோம், யூஐடியை தூக்குறோம், அப்படியே இங்கே போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ப்ரோவோட ஐடியா போட்டுடலாம். ஏன்னா அவர் விபாஜ் யூடியூபரு. ஏன்னா அவருக்கு நான் சின்ன வயசுலேருந்தே அவர் சேனல் பார்ப்பேன், அதனால அவர் அந்த ஐடி ஞாபகம் இருக்கும். ஒரு யூடியூபர் ஐடி 3725581 இந்த வந்துருச்சு கேஸ் தாலியும் ஐடி. 10 hours முன்னாடி தான் ஆஃப்லைன் போயிருக்காரு. பிவிஎஸ் கேமிங் வந்துருச்சு. பிவிஎஸ் ஆர்மி கில்டு 5வது லெவலில் இருக்குது. 181K லைக்கு, 75 லெவலு, விபேஜு, கீழே பிவிஎஸ் ஆர்மின்னு வச்சுருக்காரு. இங்கே பூயா பாஸ் கலெக்ஷன்லாம் தலைவன் அவன் முடிஞ்ச எல்லாமே போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டும் செகண்டும் மட்டும் போடல, ஆனால் அதிகமாக ரிட்டன் வந்தப்போ எடுத்திருப்பாருன்னு நினைக்கிறேன். காஸ்டியூமு இப்போ புதுசாக விட்டுருக்க பன்னி பண்டில் தான் போட்டிருக்காரு தலைவர். அடுத்து கில்டுக்கு லீடரும் நம்ம தலைவர் தான். இந்த சைடு எதுவுமே வைக்கலை. நம்ம தலைவரோட விஷ்லிஸ்ட் நம்ம எஸ்கே சபீர் மண்டை, அப்புறம் அமௌண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. அப்படியே கன் கலெக்ஷனுக்கு போனோம்னா லெஜெண்ட்ரி ட்ரோகனு, அடுத்து இந்த வெப்பன் ராயில் M500, டெசர்ட் ஈகிள், அந்த மீன், கோழி எக்ஸமைட்டு, G18 அந்த ஓல்டு ஸ்கின்னு, அடுத்து A94லாம் வச்சுருக்காரு. UMP க்ரோஸா எல்லாமே 7 லெவல் போட்டு வச்சுருக்காரு நம்ம தலைவர். அவ்வளோதான். தலைவரோட யூஐடி நல்லா பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. இதை பார்த்து ஒரு ஐடியை போட்டு பாருங்கள் எல்லோரும். சரி, ஓகே கைஸ். அடுத்த யூடியூபர் நம்ம ஹரி ப்ரோ, என்கேஜி ஹரி, நரிக்குட்டம் கேமர்ஸ். ஸ்போர்ட்ஸ்னாலே ஹரி ப்ரோ தான். ஹரி ப்ரோனாலே ஸ்போர்ட்ஸு. ஸோ அவரோட ஐடியா போட்டு பார்த்துடலாம். முன்னாடி வெளியே கூகுளில் போயிட்டு டைப் பண்ணலாம், வாட் இஸ் த யூஐடி ஆஃப் என்கேஜி ஹரி ஒய்டி. ஐடி இப்போ போட்டு காப்பி பண்ணியாச்சு. ஆனால் முதல்ல இருந்து வருது. நான் முதல்ல ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இல்லை கைஸ் இந்த மொபைலில். இல்லாட்டினா ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம். இது முதல்ல இருந்து ஒவ்வொன்றா வருது. அதுதான் எனக்கு லைட்டாக இருக்காது, பட் இருந்தாலும் பரவாயில்ல, கிடைக்குதா அவ்வளோதான். வந்துருச்சு ஃப்ரீ ஃபயர் இந்தியான்னு. இப்போ ஃப்ரெண்ட்லி ஃபஸ்ட்டில் போயிட்டு காப்பி போனதை இந்த நம்பர் தான் 39780915 போட்டாச்சு. ஃபோன் அடித்து தொல்லை பண்ணுறானுங்க. ஸோ அந்த நம்பரை போட்டாச்சு. ரீகனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். என் ஃபோன் நல்லா டைம் அவுட்டுன்னு வருது. வேரியேஷனு வெறுப்பாகிறதே ஒன்றுங்கள தான். ஓகே, போட்டாச்சு. எங்கேயா அப்போ ஐடி இருங்க, இப்போ திரும்ப போடலாம். ஓகே, ரெக்கார்ட் ஆன்ல இருக்குது. வந்துருச்சு நம்ம தலைவரோட ஐடி. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இன்ஸ்பிரேஷன். நான் டாப் பிளேயர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன்னா நம்ம தலைவன் தான். ஐடி மாசாக இருக்குது, பட்டு ஆனால் என் தலைவன் கேமுக்காக ரொம்பலாம் செலவு பண்ணல.
அதை தான் செலவு பண்ணியிருக்காரு கம்மியாக. பிரைம் லெவல் 1 பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம அனல் ப்ரோ விளாட்றாருன்னு நினைக்கிறேன், என்கேஜி அனல் ப்ரோ. இந்த அவரோட ஐடி சூப்பராக தான் இருக்கும். அனல் ஹியர்டா செலோன்னு வச்சுருக்காரு. அதெல்லாம் அனல் ப்ரோ விளாட்றாருன்னு நினைக்கிறேன். இப்போ கில்டு வந்து என்கேஜி ஸ்போர்ட்ஸு லெவல் 7 திருப்பூர் கில்டு. ஆல்வேஸ் என்கேஜி ஃபேமிலி. நம்ம எல்லாருமே என்கேஜி ஃபேமிலி தான். நம்ம தலைவரோட ஃபேன் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம இதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தரமானது ஏன்ஷியன்ட் வாலு அதை கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். இது 3 வாக்கு. இது ஸ்கைடைவ். இந்த ஸ்கைடைவ் ஆக்சுவலாக என்கிட்ட இருக்குது, தலைவர்கிட்ட இருக்கணும். பிஆர் தான் நம்ம தலைவர் சூப்பராக விளையாடுவார். திருப்பூர் யூசி, திருப்பூர் M1014, திருப்பூர் M1917. திருப்பூர் போல தலைவர். திருப்பூரில் முக்கால்வாசி கண்ணுக்கு எடுத்து வச்சுருக்காரு, கால்வாசிக்கு எடுக்கல. தலைவன்கிட்ட இங்கே பாருங்கள், ஒன் பஞ்ச் மேன்லாம் இருக்குது. ஒன் பஞ்ச் மேனு, லெஜெண்டரி ட்ரோகனு, ஈவோலாம் இருக்குது. ஆனாலும் என் தலைவன் பார்த்திங்கன்னா பிரைம் 1 தான். ஏன்னா அப்போவே டாப்அப் பண்ணது. இந்த பிரைம் லெவல்லாம் கொஞ்சம் ஒரு 2-3 இதுக்கு முன்னாடி தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன், பேட்ச் அப்டேட்டுக்கு முன்னாடி. தலைவனோட லெவல் அப்படியே ரெக்வஸ்ட் கொடுத்துருவோம். அக்செப்ட் பண்ணாருன்னா அக்செப்ட் பண்ணலாம். ஹரி ப்ரோ, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பிக் ஃபேன் நான். இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்சா. 81 லெவல் கைஸ், ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்தது போகலாமா? இருங்க, அடுத்து நம்ம இல்லை வேணாம், அடுத்த யூடியூபரை நம்ம கேம்லேயே பார்த்துடலாம். யூஐடிலாம் போட்டு பார்க்கலாம், கேம்லேயே பார்த்துடலாம். இப்போ இது தொட்டு இதுக்குள்ளே போகணுன்னா ரீஜியன் 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 இருங்க கைஸ், போகலாம். நம்ம தலைவர் என்ட்ரி போட்டிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன், தெரில. அந்த வந்துட்டார் கைஸ். என் தலைவர் நம்பர் 1. எனக்கு ரொம்ப பிடிச்ச யூடியூபரில் தலைவன் தான் மொத்த இடம். FW ஜோக்கர் 1M. நம்ம தலைவன் ஜோக்கர் தான், பிரவீன் ப்ரோ தான். 476K லைக்கு. ஸோ கைஸ் வந்தாச்சு. ஓகே, இப்போ 476K லைக்கு, அதாவது 4 லட்சத்துக்கு மேலே. 5 லேக் அடிக்க உனக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்கள் பிக் ஃபேன் நான். ஓகேவா? ஸோ நம்ம தலைவன் சேலம் கில்டு. அப்போ சேலம் தான், ஏன்னா அப்போயே ஒருத்தன் ஜாயின்றவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அப்போவே ஒரு சேலம் தான் சொன்னார். நம்ம தலைவன் நல்லா வச்சுருக்காரு. ஜோரோ துண்டுன்னுவாங்கல்ல கைஸ், நம்ம துண்டு ப்ரோ, அதாவது ஜோரோ ப்ரோ, அவர் தான் விளாட்றாரு போல். நான் ஒரு பேர் துண்டுன்றது அவங்க அப்படி தான் சொல்லுவாங்களான்னு தெரில, ஆனால் நான் ஜோரோ ப்ரோன்னு தான் நினைக்கிறேன். ஸ்லோகன், கில்டு ஸ்லோகன், வெல்கம் ஃபார் ஜோன் சர்வைவல். கைஸ் நம்ம தலைவன் 97 லெவல். அதே அப்பா, இன்னும் 3 லெவல் அடித்தாருன்னா 100 லெவல் அடிச்சிருவார் நம்ம தலைவர். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது 37 சீசன் கிட்ட ஹீரோய்க்கு போயிருக்காரு. அதில் 3, இதில் ஒரு 5, 8 ஒரு 4 12 ஒரு 2 14 சீசன் மாஸ்டரு. இப்போ இந்த 32ல் எத்தனை, 4 5 6 7 2 8 சீசன் ரீஜன் உள்ளே போயிருக்காரு. டாப் 100க்குள்ளே போயிருக்காரு நம்ம தலைவர். அதுலேயும் ரொம்ப கம்மியான பொசிஷன் எப்போ போயிருக்காருன்னா சீசன் 39ல் 19th பிளேஸ்மெண்ட் போயிருக்காரு. அடுத்து சிஎஸில் மாஸ்டரில் 74 ஸ்டாரில் இருக்கார். விஸ்லிஸ்டில் நம்ம அந்த M590 100 லெவல், அது தலைவா 100 லெவல் அடிக்க வாழ்த்துக்கள். அடுத்து பிக் பாஸ்ன்னு ஏதோ ஒரு சேர் வச்சுருக்காரு. அவ்வளோதான். இங்கிட்டு மேக்ஸ் வச்சு நடுவில் ஒரு சிம்பிள் மாதிரி வச்சு அதோட மேக்ஸ் எமௌண்ட்லாம் வச்சுருக்காரு நம்ம தலைவர். அவ்வளோதான். அடுத்து நம்ம பிரதீப் ப்ரோவோட
ஐயோ சமாத்துன்னு வருது கைஸ். ஓகே, இவரோட யூஐடி வந்து நோட் பண்ணிக்கோங்க. 240 439 610. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம சின்ன யூடியூபர்னு சொல்ல முடியாது, பெரிய யூடியூபர். ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது நம்ம புவனேஷ் ப்ரோ. 100K அடிக்கணும் 100K அடிக்கணும்னுவாரு நம்ம புவனேஷ் ப்ரோ. அதான் ட்ரீம்னுவாரு. அடுத்து எனக்கு ரொம்ப இவரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன மிட்ரேஞ்ச் யூடியூபர்ஸில் தலைவனும் ஒரு செம்மையான ஒரு இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். இவரும் நிறைய தடவை கிராண்டு போட்டிருக்காரு, ரீஜன் போட்டிருக்காரு. நம்ம தலைவனுக்கு இதெல்லாம் வேணுமா? 90 லெவல், 85 83 லெவல் இருக்காரு. 85 அடிக்க உனக்கு கங்க்ராட்ஸ் ப்ரோ. பிளாக் டிஷர்ட்டு ஏஞ்சலிக் மேட்லாம் போட்டிருக்காரு. 28 தடவை ஹீரோய்க்கு அடிச்சிருக்காரு. அதில் 3 சீசன் ரீஜன் போயிருக்காரு கைஸ். 118K லைக்கு. வேறு எதுவும் தலைவன் வைக்கலை. அடுத்தது நம்ம ஹரிஸ்கார் ப்ரோவோட ஐடியை போட்டு பார்க்கலாம். இப்போ தான் கைஸ் கூப்பிடுவானுங்க எல்லாரும். அப்படியே கூகுள் ஓப்பன் பண்ணுறோம். ஹரிஸ்கார் தப்பா அடிக்கிறேன் கைஸ். ஹரிஸ்கார் ஹரிஸ்கார் போட்டா ரைஸ்கார்னு வருது கைஸ். ஹரிஸ்கார் ஒய்டி தமிழ் போட்டு பார்ப்போம். தமிழின்னு வருது. ஸோ ரைஸ்கார்னே வருது. நான் ஸ்பெல்லிங் எதுவும் தப்பாக போட்டேன்னா? ஹரிஸ்கார் தானே கரெக்டு. சரி, அடுத்து பார்ப்போம். வேறா ஜிடி ப்ரோ ஐடி போடுவோமா? ஜிடி ப்ரோ இதுக்கு இப்படி போட்டால் தெரியாது. கேமிங் தமிழன் கேமிங் தமிழன். ஓகே, வந்துடுச்சு. ஜிடி ப்ரோவோட ஐடின்னு நினைக்கிறேன். ஆனால் என்னது ஜிடி ப்ரோவோட ஐடி வரல. லிங்க்கு தான் வருது. இருங்க, எதனா ஒரு ஓல்டு ஃபோட்டோ இருந்தா அந்த இருக்கு. அதிலிருந்து யூஐடி எடுக்க முடியுமா? ஆனால் வரல. இந்த ஐடி தான். இப்போ இதுதான் அப்படியே போவோம். 28. ஓகே, கேமுக்குள்ளே வரலாம். மெசேஜ் ஃபெயில்டா. நான் இங்கடா மெசேஜ் போட்டேன். கில்டுக்கு போகிறேன், செட்டிங்ஸுக்கெலாம் போகிறேன் ப்ரோ. ஈஸியாக அது இதுக்குள்ளே டச் பண்ணாதே. இப்போதான் வருவானுங்க பூரா. ஓகே, இதில் போயிட்டு ஸோ 28 ஐடி 28 75 97 612. கைஸ், வேறு ஐடி வருது. ஜிடி ப்ரோ ஐடி தானே இது. இப்போ ஐடி சேல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். பட் இது அவர் ஐடி தான். ஐடி பேர் ஸ்வான்னு வச்சுருக்காரு. ஸ்வாஹான்ற மாதிரி. ஸ்வாஹா, ஆமாம் ஸ்வாஹான்னு தான் வச்சுருக்காரு. ஒரு தமிழ் சைடா ஹிந்தி சைடு இல்லை கைஸ், ஹிந்தி தான் போல். நான் ஜன்ய குன் துஹி தூ தில் மே பாசா ஹைன்னு ஏதோ ஒன்று வச்சுருக்காரு. ராக்னோராகோட அந்த மாஸ்க்கு, செகண்ட் லைட்டு,
ஏஞ்சலிக் பேண்ட்லாம் போட்டிருக்காரு. ஆன்லைனில் தான் இருக்காரு. ரெக்வஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ப்ரைம் லெவல் 6 இதெல்லாம் ஏதோ அக்கா பண்டெல்லாம் போட்டு வச்சுருக்காரு விஸ்லஸில். காய்ஸ் இல்லை, இந்த ஐடி தமிழ் ஐடி தான் போல். திருவண்ணாமலைன்னு ஒருத்து பாருங்க கைஸ், தமிழ்நாடு தான். திருவண்ணாமலை M1014, திருவண்ணாமலை உட்பீகரு, மினி யூசி, P90 இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. ரெட் கலர் யூஎம்பி இருக்கு பாருங்க. ரெட் யூஎம்பி ஃப்ரீ ஃபயரில் வந்த ஃபஸ்ட்டு ஸ்கின்னு. அடுத்து டபுள் பேரலுக்கு ரீப்பர் வச்சுருக்காரு, ஸ்ட்ரீட் ரேப்பரு. அடுத்து AWM ஸ்கின் வச்சுருக்காரு. தலைவர் ஐடி வித்துட்டார் போல். ஓகே, இதுவரை 3 யூடியூபரை கவர் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இப்போ ரீசண்டாக ஒரு இது நல்லதுக்கா இப்போதைக்கு ஒரு நல்ல யூடியூபராக வலம் வந்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு நண்பரை பார்க்க போகிறோம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லா யூடியூபரையும் பிடிக்கும். ஆனால் எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜோக்கர் ப்ரோ தான் பிடிக்கும். FW ஜோக்கர் ப்ரோவை. எங்கே இந்த இருக்காரு கைஸ், FFK பிரசாந்த். இவர் தான் இப்போ சூப்பராக இவர் தான் இப்போ ட்ரெண்டிங்குன்ற மாதிரி. இவர் தான் இப்போதைக்கு யூடியூபே கலக்கிட்டு இருக்காரு. 6 years ஓல்டு, ஹெட்ஷாட் ஆர்டிஸ்ட்டு. அந்த பண்டில்லாம் ஏலியன் பண்டில்லாம் வச்சுருக்காரு. 6 பேக்கு ஜாஸ் பேண்ட்லாம் வச்சுருக்காரு. லெவல் பார்த்தீங்கன்னா 80 லெவலு. கில்டு FFK தமிழன்ஸு, சென்னை கில்டு 6 லெவலு. ஸ்லோகன் நோ ஃபியர் ஒன்லி ஃபயரு. தரமாக வச்சுருக்காரு, இதுவே ஃபயராக. ப்ரைம் லெவல் 7ல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. ப்ரைம் 8 போடணும்னு நினைக்கிறேன், போடதை எடுத்து விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து டிஸ்கோ டான்ஸு எல்லாமே போட்டு வச்சுருக்காரு விஸ்லிஸ்டில். நம்ம தலைமை அதுக்கும் மேலே தமிழ்நாடு M1917, MP40, மினி யூசி, MP5, தாம்சனு, P90, மேக்டனு, M60, M500, வெக்டரு, கிங்ஃபிஷ், இத்தனை கன்று, அதாவது முக்காவாசி கன்று அவருக்கு சொன்ன மாதிரி தான் முக்காவாசி கன்று போட்டு வச்சுருக்காரு கேஷ். அவ்வளோதான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா அவரும் ரீஜியனில் தான் இருக்கார். தலைவர் இருக்கு, அவரையும் காமிப்போம். அதாவது எனக்கு கிராண்ட் அடிக்கிறதுல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்த ஒரே ஒரு ஆள் ராயில் என்பவோ தான், வேறு யாரும் இல்லை. ப்ரைம் 8ல் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு. 91 லெவலில் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காரு ஐடியை தரமாக. அடுத்து ஓல்டு எலைட் பாஸ்லாம் நிறைய போட்டு வச்சுருக்காரு. 220K லைக்கு. நம்மளும் ஒரு லைக்கை போடுவோம், ஆனால் எவ்வளோ இருக்குன்னு காமிக்காது. லயன் eSports, அதாவது பயோவில் வந்து கிஷான் 77, பீஸ்ட்டு, டோனி 3 மேன் ஷோ, 1 மேன் ஷோ மாதிரி 3 மேன் ஷோ. நம்ம தலைவர் அதுக்கும் மேலே இந்தியா மேக்டனு, இந்தியா ஹீல் பிஸ்டலு, மகாராஷ்டிரா. என்ன கைஸ் இந்தியா மகாராஷ்டிரான்னு போயிடுச்சு. தமிழ் பிளேயர் தான். ராயலைன் ப்ரோ என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டீங்க? ஓகே, அடுத்து நம்ம ஆஸ்க் கில்லில் இருந்த நம்ம சூர்யா ப்ரோ. இவரோட ஐடி வந்து CF சோலோ தான். இந்த ஐடி ஆக்சுவலாக செம்மையாக ஒரு இதுலலாம் செம்மையாக எடிட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஐடி செம்மையாக இருக்கும். 100 லெவலோட இதுவும் 90 லெவலோட க்ளோவாலும் வரைக்கும் தேவைப்பட. 88 லெவலில் இருக்கார். சீக்கிரமாக 90 லெவல் போய் நீங்கள் அதை எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் ப்ரோ. அடுத்து கில்டு லீடர் நம்ம டாம் ப்ரோ. இவர் யூடியூபர் தான். இவரே சேர்த்து கண்டென்ட்டாக எடுத்துருவோம். SB டாம் 150K நம்ம தலைவர். இவர் வந்து சட்டை ராய் ஸ்டார்லாம் நேற்றோ வந்ததை எடுத்துட்டார் போல். 23K லைக்கு. SB டாம்னு ஃபேஸ்புக் வந்து இதை வச்சுருக்காரு. ப்ரைம் லெவல் 7. அடுத்தது வேறு எதுவும் வைக்கலை தலைமை, டைட்டில் எதுவும் வைக்கலை. அடுத்து நிறைய இந்த பேனரில் தான் இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். நிறைய தான் போட்டு வச்சுருக்காரு கேஸ் விஷ்லிஸ்டில். ஓகே,
அடுத்து நம்ம சதீஷ் ப்ரோ காலையில் கூட லைவ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ரேவன் சதீஷ் இவர்கிட்ட மொத்தம் 25 ஐடி இருக்குது கைஸ். அதில் 5 ஐடியோ 6 ஐடியோ ப்ரைம் 8ன்னு நினைக்கிறேன். ஆமாம், ப்ரைம் 8 வித் 1 to all கோல்டனோட இருக்குது. தலைமே இங்கேயா போயிடுச்சு. அவரை பற்றி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு சரியான ரீசன் பேர். அப்படியே இதெல்லாம் போட்டு இருக்காரு, ஆர்டிக் ப்ளூ மாஸ்க்கு அதெல்லாம் போட்டுட்ருக்காரு. டவுன்லோடு எதுவுமே பண்ணல. கீழே பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு வச்சுருக்காரு. அடுத்து இங்கே ஒய்டி ரேவன் யூடியூப்பில் ரேவன் சதீஷ் சேனல். ஓகே, விஸ்லிஸ்ட் தலைவர் எதுவுமே போடல. இந்தியா மேக் 10, இந்தியா ஹீல் பிஸ்டலு, ராயல் ப்ரோ மாதிரியே இருக்கார். ஒரு மாதிரி தான் இருக்கார். கில்டு பார்த்தீங்கன்னா த ரேவன், 7 லெவல் கில்டு, ராமநாதபுரம் கில்டு. இது அவரோட ஐடி தான். நான் சொன்னேன்ல 20, அதில் 5 ஐடியோ 6 ஐடியோ ப்ரைமேட்டுன்னு. அதில் இது ஒரு ஐடி 96 லெவலு. இந்த ஐடி சிஎஸ்ஆர் புஷிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 150 ஸ்டாரு, அதான் 149, அதான் 150ன்றேன். பிளேயர்ஸ் ரெக்வஸ்ட் லிஸ்ட் ஃபுல்லு. ஓகே, 100 லெவல் இது போட்டு வச்சுருக்காரு. இந்த ஐடி 85 லெவலு. சூப்பர் ப்ரோ. அடுத்து தலைமை விசிலிஸ்டில் எதுவுமே போடல. கிராண்டில் இப்போ ரீஜனில் வந்து 47வது பிளேஸ்மெண்ட்டில் இருக்கார். அடுத்து வந்து பார்க்க போகிறது தான் நல்ல பிளேயரு. ஆனால் அவரும் யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அது யாருன்னு இப்போ பார்ப்பீங்க, வெயிட் பண்ணுங்கள். எங்கேயா அவர் கீழே போகிறாரா இல்லை மேலே வந்துட்டாரான்னு தெரில. அதே மாதிரி எஸ்டபிள்யூ கில்டில் வந்து எஃப்டபிள்யூ கில்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆனால் வேறு கில்டில் இருக்காங்க. பேர் எஃப்டபிள்யூ டாமு நிறைய இருக்குது, எஃப்டபிள்யூன்னு தான் நிறைய இருக்குது. ஆனால் நல்லது தான். இதே மாதிரி கைஸ் இங்கே ஒரு சிஎஃப் சோலோன்னு இருக்கு. இது தென்காசி கில்டு. இதுதான் ஒரிஜினல் இதுதான் லீடரு. இதில் எது கைஸ் ஒரிஜினல்? அதுதான் ஒரிஜினல்னு நினைக்கிறேன், தெரில. அடுத்து இப்போ ஒரு ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்க ஒரு தரமான எடிட்டர் ப்ளஸ் ஒரு தரமான எம்ஃபினிட்டி பிளேயரு. வேறு யாரும் இல்லை, அஃபிஷியல் அறிவுரோகா போடும் போதே நமக்கு இது தெரியாது. புவனேஷ் ப்ரோ விளாட்றாரா என்ன கைஸ்? இல்லை அவருக்கு தெரிஞ்ச புவனேஷ் யாரோ ஒருத்தரா, இல்லை நம்ம புவனேஷ் ப்ரோவான்னு தான் தெரில. புவனேஷ்னு வச்சுருக்கார் பயோவில். 8 இயர்ஸ் ஓல்டு. இப்போதைக்கு வந்து டாப் 200க்குள்ளே இருக்கார். கூடிய சீக்கிரம் 100க்குள்ளே போகிறதுக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. இந்த பாட்டு பண்டில் வச்சுருக்காரு கைஸ். இந்த ஹேக்கர் பண்டில்னு வானுங்களா, அந்த பண்டில். அடுத்து அந்த இது மாதிரி அது வரேன்னுச்சு, ஆனால் அது வரவே இல்லை. அந்த ஈவெண்ட் அனிமேன்னு நினைக்கிறேன். அடுத்து தமிழ்நாடு M590, P90, மினி யூசி, XM8, உட்பீக்கரு, ஹீல் பிஸ்டலு, UMP, M249, குரோசா, ACT. இவரும் முக்கால்வாசி கண்ணுக்கு எல்லாம் இல்லை, முழுவாசியுமே போட்டார் கைஸ். நிறையது தமிழ்நாடு, மிச்சதெல்லாம் கூடலூரா கடலூரா கைஸ். மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. மித்தபடி தலைமை சூப்பராக தான் வச்சுருக்காரு. அடுத்து நம்ம ரவி ப்ரோ பார்த்துடலாமா? ரவி ப்ரோ யூஐடி இருங்க கைஸ், இந்த டேப்லெட் வாங்கிட்டு வச்சுட்டு. வாட் இஸ் த ஐடி ஆஃப் மாட்டு ரவி? ஓகே, தலைமையும் ஐடி வந்துடுச்சு. அப்படியே காப்பி பண்ணிட்டு வரதுக்குள்ளே என்னத்துக்கு தான் திரும்ப ஆகுதுன்னு தெரில எனக்கும். வந்துட்டு இருக்கு வீடியோ வேறு டக்குன்னு முடிக்கணும். இது வந்து லாஸ்ட்டுன்னு இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் யூடியூபர் தான். அடுத்து
யூடியூபருக்கு வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 போடலாம். யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா வந்து கமெண்டில் வந்து அடிக்காதீங்க. வேறு யாராவது அடுத்த வீடியோவில் வேறு யாரை போடலான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அதை விட்டு வந்து அடிக்காதீங்க. ஓகே, என்ன கை சொல்ல முடியுது. ஐயோ, ஃபோன் ஹீட் ஆயிடுச்சுனாலே விடுவாதே. வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பேஸ் பண்ண யூஐடி இங்கே வந்து போட்டோம்னா வந்துட்டாரு கைஸ். 2 hours முன்னாடி தான் போட்டிருக்காரு. ஆனால் ரெக்வஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது வழக்கம் போல். 86 லெவலு, தமிழ்நாடு ட்ரோகனு, ப்ரைம் 8, மாட்டி ஸ்போர்ட்ஸு, விபேஜ் அடித்த கில்டு, மாட்டு பாய்ஸ் த பிராண்டு, எஸ்ஜே ப்ரோ தான் லீட்ரு. எஸ்ஜே ப்ரோ ப்ரைம் 8 போட்டார் கைஸ். ஐடியா 7ல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம், ப்ரைம் 8 போட்டார். இங்கிட்டு நம்ம ரவி ப்ரோ யூஸ் பண்ணுற அந்த ராய் ஹேரு, அப்புறம் இந்த முக்கியமாக அந்த ஜோக்கரு, அடுத்து இந்த இதெல்லாம் வச்சுருக்காரு. அடுத்து இங்கிட்டு ஃபுல்லாமே லெஜெண்ட்ரி கன்னு, தமிழ்நாடு ட்ரோகனு, வெக்டரு, ஹீல் பிஸ்டலு, மினி யூசி, எக்ஸமைட்டு, மித்ததெல்லாம் திருநெல்வேலி கைஸ். திருநெல்வேலி தான் நினைக்கிறேன் நம்ம யூடியூபர்ஸ். இதை ரிவீல் பண்ணும்போதே அவங்க ஊர் எதுன்னு ரிவீல் ஆயிடுது. தலைவனுக்கு 10 years ஓல்டு, விஸ்லிஸ்ட்டு, ஒயிட் டிஷர்ட்டு, 90 லெவலு. ஓகே, எம்மு ஹார்ட் எம்மா தெரில, என்னன்னு தெரில. அடுத்து கீழே இது போட்டிருக்காங்க, டைனமிக் டியோ மாட்டு ராணி. ஓகே ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம ஐடி கலெக்ஷன் வேணுமான்றதை வந்து சொல்லுங்கள். வெப்பன் போடலாமா, வால்ட்டு போடலாமான்னு சொல்லுங்கள், போட்டுருவோம். சரி, இதோட உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.